Students, good morning. So last classல வந்து நம்ம ஏஜிவினா என்னன்னு பார்த்தோம், அதில் ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோம். இப்போ வந்து என்ன ஏஜிவி இருக்குது, டைப்ஸ் ஆஃப் ஏஜிவி நம்ம அதை பற்றி பார்க்கலாம். மற்றும் இந்த ரோபோட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் ஏஜிவி என்ன இருக்குன்னா, டிரைவ்லெஸ் ட்ரெயின்ஸ் ஏஜிவி, டவிங் வெஹிக்கிள் ஏஜிவி, ஃபோர்க் ட்ரக்ஸ் ஏஜிவி, லைட் லோட் வெஹிக்கிள்ஸு, அசம்பிளி லைன் வெஹிக்கிள்ஸு, பேலட் ட்ரக், யூனிட் லோட் கேரியர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன டைப்ஸு, இது எப்படியெல்லாம் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். அது மாதிரி கேமரா கைடு ஏஜிவி. ஸோ இதெல்லாம் வந்து எப்படிலாம் ஒர்க் பண்ணுது, எங்கெல்லாம் பயன்படுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கேமரா கைடட் ஏஜிவி. ஸோ இந்த கேமரா கைடட் ஏஜிவி எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, சர்க்கியூட் போர்டு நம்ம வந்து ஆன்லைனில் கிளாஸ் கனெக்ட் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான், கேமரா மூலமாக நம்ம வந்து ரெக்கார்டிங் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான். ஸோ நம்ம வந்து சப்போஸ் ஒரு ஜாப் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம்னா போக முடியாத இடங்களை வந்து சின்ன ரோபோட் ரெடி பண்ணி அதில் வந்து கேமரா ஃபிட் பண்ணி உள்ளே செக் பண்ணி அந்த ஏரியா வந்து ஜஸ்ட் ரெக்கார்டிங் பண்ண சொல்கிறதுக்கு இந்த மாதிரி கேமரா கைடட் வந்து ரொம்பவே பயன்படுது. ஸோ இந்த கேமரா வந்து தெரியும் உங்களுக்கு வந்து நார்மலாக மொபைலில் இருக்கிற கேமராவுக்கும் கேமரா வச்சு நம்ம எடுக்கிறதுக்கும் இந்த இமேஜஸ் உங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து ரொம்ப சின்ன ஷேப்பில் இருக்குது, நம்ம உள்ளே போக முடியாது, நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. இந்த மாதிரி கேமரா வந்து நம்ம ஒரு ரோபோட் ஃபிட் பண்ணி உள்ளே இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து என்ன ஆயிரும், ரெக்கார்ட் பண்ணி காட்டிடும். அதான் வந்து கேமரா கைடட் ஏஜிவி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க்டு ஏஜிவி. ஃபோர்க்டு ஏஜிவின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து பேலட்டை லிஃப்ட் பண்ணுறது, கொண்டு போய் எந்த இடத்துல சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்க்குறது. ஸோ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் தான். நம்ம அதாவது ஹைட்ராலிக் லிஃப்ட்லாம் தனித்தனியாக மேனுவலாக வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், லோட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதில் அப்படி கிடையாது. அந்த லோடு என்ன லோடோ அதை வந்து நல்லா பிக் பண்ணி கொண்டு போய் எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே போய் டெலிவரி பண்ணிடும். இது பேலட்டு, கார்ட்ஸு, ரோட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து இந்த ஃபோர்க் ஏஜிவி பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க, மூவ் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனர்ஷியல் கைடட் ஏஜிவி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்சிங் யூனிட் மாதிரி தான், மேக்னெட்டிக் சென்சிங் யூனிட் மாதிரி தான். ஸோ வந்து இதில் ஏஜிவி வந்து பொசிஷன் செஞ்சு ஒரு மேக்னெட் சென்சிங் டிவைஸும் ஒரு யூனிட் அளவினையும் மெஷர் செய்து ஒரு ஜைரோஸ்கோப் மற்றும் மூவிங் டிஸ்டன்ஸை கால்குலேட் செய்ய இந்த வீல் ஓடாமீட்டர் பொருத்தப்பட்டிருக்கும். இது வந்து எங்கே இருக்கும்னா ஏஜிவியோட வீல் ஓடாமீட்டர் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எவ்வளவு ஸ்பீடாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது, எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகிறப்போ வந்து எவ்வளோ சென்சிங் டிவைஸ் இருக்குது, இப்போ கவுண்டிங் சென்சார்லாம் இருக்குது. ஸோ அந்த வீல் வந்து இந்த வீலை கடந்து போகிறது, இல்லைன்னா இந்த வீல் வந்து ஜாப்பை கடந்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த இன்டீரியர் கைடட் ஏஜிவை பயன்படுத்தி பண்ணிக்கலாம். நம்ம வந்து தரமான ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் சேசஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பெரிய ஜாப் வந்து பெருசாக இருக்கும், ஜாப் வந்து பெருசாக இருக்கும். ஸோ ரொம்பலாம் குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்மளால் வந்து அந்த வெயிட்டான பொருளை தூக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிஃப்ட் மெக்கானிக்ஸை பயன்படுத்தி அந்த சேசஸை தூக்கி என்ன பண்ணுவாங்கன்னா ஏஜிவி மேலே வச்சு லிஃப்ட் பண்ணி கொண்டு போவாங்க. இது எல்லாமே வந்து ஏஜிவி ரோபோட் செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. ஒருவேளை ஒன்லி ரோபோட்டுக்கு வந்து கமாண்ட் கொடுக்கறது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேசர் கைடட் ஏஜிவி. என்ன பண்ணுறாங்க, அந்த லேசர் லைட்டை வந்து பயன்படுத்தி அந்த லேசரை எமிட் பண்ணி அந்த லேசர் ஸ்கேனரை வந்து ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனை வந்து பயன்படுத்துவாங்க, பொறுத்திருப்பாங்க. ஸோ இந்த லேசர் லைட் என்ன பண்ணும், அந்த ரேஸை வந்து எமிட் பண்ணி அப்படியே ஸ்கேன் பண்ணப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வெல்டிங் அடிச்சிருக்கோம் வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணிச்சுன்னா உள்ளே வந்து டிஃபெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜாப் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, எவ்வளோ தூரம் வந்து வெல்டிங் அடிச்சிருக்காங்க, எவ்வளோ திக்னஸ் அடிச்சிருக்காங்க, அது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த லேசர் கைடட் ஏஜிவி ரொம்பவே பயன்படுது. அதுக்கப்புறம் வந்து ஆப்டிக்கல் கைடட் ஏஜிவி. ஸோ வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவ் டேப் விட்டு தரையில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சென்சிங் பண்ணுற மாதிரி லைட் செட் பண்ணி
அதுலேயே வந்து மூவ் ஆகக்கூடியது. இதுவுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த வீலோட ஓடாமீட்டர் இருக்கும். ஸோ சென்சிங் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்சிங் பண்ணி மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, லைட்டை சென்ஸ் பண்ணி அது மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். அதான் வந்து ஆப்டிக்கல் கைடட் ஏஜிவி. அது ஸ்மால் சேஸ், இதெல்லாம் சின்ன சின்ன பொருட்களை வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த ஏஜிவி ரொம்பவே பயன்படுது. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வெஹிக்கிள். ஸோ யாருமே அதாவது அதுவாக வந்து நம்ம வந்து கமாண்ட் கொடுத்து மூவ் ஆகிறதுக்கு வந்து சாதாரண ஏஜிவி. இதுவும் ஸ்மார்ட் வெஹிக்கிள் அப்படின்னா அதுவே தனக்கு தானே வந்து தன்னையே வந்து என்ன பண்ணிக்கணும், கண்ட்ரோல் பண்ணிக்கணும். போகிற பாதையில் ஏதோ இருக்குது அப்படின்ட்டு அதுவாக வந்து சென்சிங் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நிற்கிறது, மறுபடியும் ரன் ஆகிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வெஹிக்கிள் ஏஜிவி. அடுத்து டக்டோ ஏஜிவின்னு பார்த்தீங்க அப்படின்னா புல் டைப் ட்ரெயில், தான் இழுக்கிறது, இழுவிசைகள். அந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து நம்ம புஷ் பண்ணி இழுக்க வேண்டியது இருக்கும். லொக்கேஷன்ஸை வந்து ஆப்ரேட்டர் மூலமாக என்ன பண்ணுறோம், பாதையை விட்டு வெளியே இழுத்து வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம வந்து சின்ன சின்ன கடைகள் வச்சுருப்பாங்க தெரு ஓரத்தில், தள்ளுவண்டி கொண்டு அவங்க என்னென்னா நேராக தான் போகும் அந்த வண்டி. ஆக்சுவலாக வந்து வளைக்கலாம் முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வளைக்கணும் அப்படின்னா போய் அந்த பொசிஷன் தூக்கி வைப்பாங்க, வச்சு மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டக்டோ ஏஜிவி. அடுத்து வயர் கைடு, ஏற்கனவே போன கிளாஸ் நடத்தியிருக்கோம். வயர் கைடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளோரில் வந்து நம்ம தேவையான இடத்துல வந்து ஃப்ளோரை வந்து என்ன பண்ணுவாங்க தோண்டி விட்டு உள்ளே வந்து இந்த கைடு வயரை பயிற்சி விட்டுருப்பாங்க. அது ஃப்ரீக்வன்சி பேஸில் வந்து ஒர்க் ஆகும். இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஏஜிவி. ஸோ பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், அங்கே ஏஜிவி போகக்கூடிய இடத்த வந்து ஈஸியாக மாற்றலாம். தென் அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, சென்சிங்கோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வந்து ஒரு சேஃப்டியானதான். அதாவது நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. வண்டியே முதல் நாளுமே வந்து வண்டிக்குள்ளே தான் டேமேஜ். இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஏஜிவில் இருக்கிறனால மேக்ஸிமம் வந்து இந்த ஏஜியை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க மேக்ஸிமம் கம்பெனிஸ். ஸோ இது வந்து பிற்காலத்தில் வந்து அதிகமாகவே பயன்பட போகுது. மெக்யூமன் ஒர்க்கெல்லாம் கம்மியாக போகுது, ஏஜிவி தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோபோட். வாட்ஸ் இன் பை ரோபோட் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல வந்து பொருளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு நம்ம இந்த ரோபோட்டை பயன்படுத்துகிறோம். ஏன் மனிதனால் பயன்படுத்த முடியும், ஆனால் 24 ஹவர்ஸுமே வந்து ஒரே மாதிரி எந்த ஒரு டயர்டாகாமல் ஒர்க் பண்ணக்கூடியது இந்த ரோபோட். ஸோ இந்த ப்ரோக்ராம் மணிப்புலேட்டர் அப்படிம்பாங்க. நம்ம என்னென்ன அதுக்குரிய ப்ரோக்ராம் தான் ரெடி பண்ணுறது நம்மளோட வேலை. எந்த வேலையும் நமக்கு கிடையாது. சரிங்களா. அனாட்டமி ஆஃப் ரோபோட் என்ன, அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அனாட்டமி ஆஃப் ரோபோட்னா என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பேஸ் இருக்குது, மணிப்புலேட்டர்ஸ் இருக்குது, எண்ட் எஃபெக்டர்ஸ் இருக்குது, டிரைவ்ஸ் ஆர் ஆக்டிவேட்டர்ஸ் இருக்குது, சென்சார்ஸ் இருக்குது, கண்ட்ரோலர் இருக்குது, இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. இல்லை பேஸ்னு என்ன, எல்லா மிஷின்ஸுக்குமே இருக்கக்கூடியதான் பேஸ். சரிங்களா. அந்த பேஸ் மேலே தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏதாவது தயாரிக்கணும் அப்படின்னா பேஸ் மேலே தான் பேஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ன்றது வந்து ஒரு அடித்தளம் மாதிரி. அடித்தளம் வந்து சரியாக அமையணும். முதல் ரோபோட்டில் தயாரிக்கிறது வந்து கீழே இருக்கக்கூடிய அடித்தளம் வந்து சரியாக அமையணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிப்புலேட்டர்ஸ். ஸோ மணிப்புலேட்டர்ஸ்னு என்ன அப்படின்னா, ஸோ ரோபோட்டோட பாடி அசம்பிளி, ரிஸ்ட் அசம்பிளி அண்டு ஆர்ம் அசம்பிளி இதெல்லாம் சேர்ந்ததான் வந்து மணிப்புலேட்டர்ஸ். ஸோ அப்படின்னா என்ன, பாடி அசம்பிளினா என்ன, ரிஸ்ட் அசம்பிளினா என்ன, ஆர்ம் அசம்பிளினா என்ன அப்படின்னா, மனிதர்களோட கைகளை வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மனிதர்களோட உடம்பு, கைகள், ரிஸ்ட், மணிக்கட்டு, நீ, அதுக்கப்புறம் ஷோல்டர்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக ஒப்பிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ நம்மளோட கைகள் வந்து ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு ஒரு 150 டிகிரிக்கு ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவோம். இன்னொரு கை பயன்படுத்தணும்னா ஒரு 360 டிகிரிக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து எங்கெங்கே பொருள் இருக்கோ எடுத்து ஷூட் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த மணிப்புலேட்டர் சொல்லுவாங்க. ஸோ என்ன இது அப்படின்னா, அது ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஜாயிண்டோட டிசாப்பிடம் கண்டிப்பாக அதில் தேவைப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் ஏதாவது நம்ம ரிஸ்ட்டோட கனெக்ட் ஆகுது, ரிஸ்ட் வந்து நம்ம நீயோட கனெக்ட் ஆகுது, நீ வந்து ஆர்மோட கனெக்ட் ஆகுது, ஆர்ம் வந்து ஷோல்டரோட கனெக்ட் ஆகுது, ஷோல்டர் வந்து பாடியோட கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இந்த லிங்க்கை வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
தியரி ஆஃப் மிஷின்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து ரொம்ப இன்டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து டிகிரி சப்ஜெக்ட் எவ்வளோ லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3வது பார்ட் வந்து எண்ட் எஃபெக்டர்ஸ். எண்ட் எஃபெக்டர்ஸ் தான் ஒன்றும் இல்லை, இந்த விரல்கள் போல இருக்கு பார்த்தீங்களா, அதான் வந்து எண்ட் எஃபெக்டர்ஸ். அதாவது கிரிப்பர்னு சொல்லுவாங்க, கிரிப்பர் கூட சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய இந்த இதான் வந்து கிரிப்பர், இதான் வந்து கிரிப்பர். சரிங்களா? அதாவது நம்மளோட விரல்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியில் கிரிப்பர் தான். சரிங்களா? இது வந்து ரிஸ்ட் அசம்பிளி, இது வந்து மணிக்கட்டு. அதுக்கு கீழே வந்து கிரிப்பர், அதுக்கப்புறம் வந்து ஃபிங்கர்ஸ். சரிங்களா? இது வந்து ஆர்மெண்ட் பாடி அசம்பிளி. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட உடம்பு, அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்ட்டு இல்லைன்னா அது கிரிப்பர்னு சொல்லுவோம். நம்ம அந்த ஒரு 5 விரல் தலையில் நல்லா வச்சு வச்சுக்கிட்டு இடையில வந்து நம்ம டிஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த விரல் கனவுல வந்து ஏதாவது பொருள் போச்சுன்னா டிஸ்டன்ஸ் சென்சார் மூலமாக அந்த ஃபிங்கர்ஸோட இன்டர்ஃபெக்டோட எண்டில் சென்சார் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதோ பொருள் இருக்குன்னு சொல்லி சென்சிங் பண்ணோன்னா என்ன ஆகும்னா அந்த ஃபிங்கர்ஸ் வந்து டக்குன்னு அந்த ஜாப்பை ஹோல்டு பண்ணும். அதான் இன்டர்ஃபெக்டர் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அடுத்து டிரைவ்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டேஷன் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் செய்யுதுல்ல பாடி ஆர்ம் ரிஸ்ட், இது எவ்வளவு வேலைகளை செய்யுது. ஸோ இந்த வேலைகளை செய்யறதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு டிரைவ்ஸ் தேவை. ஹைட்ராலிக் டிரைவ் ஆர் எலக்ட்ரிக்கல் டிரைவ் ஆர் நுமேட்டிக் டிரைவ். ஸோ ஹைட்ராலிக் ஆயில் யூஸ் பண்ணி பேஸில் ஆயில் பேஸ்டுனா ஹைட்ராலிக் டிரைவ் அது வந்து. ஸோ இபி அதாவது கரண்ட் மூலமாக நம்ம வந்து ஒர்க் பண்ண வைக்கிறோம்னா அது வந்து எலக்ட்ரிக்கல் பேஸ்டு. இல்லை ஏர் மூலமாக நமக்கு பயன்படுத்தணுமோ அது வந்து நுமேட்டிக் டிரைவ். இது ஏற்கனவே வந்து நம்ம 5th செமஸ்டரில் படிச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே, அடுத்த பார்ட்ஸ் என்ன அப்படின்னா சென்சார்ஸ். வாட்ஸ் மீன் பை சென்சார்ஸ் அப்படின்னா, ஸோ இந்த சென்சார்ஸ் வந்து அங்கங்கே அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த என்ன டைப் ஆஃப் சென்சாரோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கான்டாக்ட் சென்சார்னு வச்சுங்களேன், நம்ம வந்து டச் பண்ணோடனே என்ன ஆகும்னா மிஷின் ஓடுறது, டச் பண்ணி எடுத்தோடனே வந்து மிஷின் ஆஃப் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ரோபோட்ஸ் வரும். ஃபீட்பேக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? வந்து ஏதாவது டேமேஜ் இருக்கா, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி குறைபாடுகள் வந்து நம்ம கவனிக்கலாம். அதில் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் சென்சார்ஸ் மூலமாக. ஏன்னா கண்ட்ரோலர் இவ்வளவு வேலைகள் செய்கிறோம், நம்ம பாட்டு விட்டுட்டு நம்ம அதை ரன் பண்ணிட்டே இருக்கோம். அப்படி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இட் இஸ் கால்டு கண்ட்ரோலர். என்னென்னா எப்படியெல்லாம் போகணும், எவ்வளோ தூரம் போகணும், எங்கே போய் நிற்கணும், அப்படி எல்லாமே வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது. கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஒரு டிவைஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் வந்து கண்ட்ரோலர். சரிங்களா? அடுத்து இன்டர்ஃபேஸஸ். இன்டர்ஃபேஸ் என்ன, மேனுஃபேக்சரிங் செல்லக்கூடிய மற்ற ரோபோட்டுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, இந்த கம்ப்யூட்டரோட ஒரு ரோபோட் தொடர்பு வைக்கிற மாதிரி பண்ணணும். ஸோ ஒரு யூனிட்டில் வந்து 10 ரோபோட் இருக்குன்னா 10 ரோபோட் தனித்தனியாலாம் என்ன பண்ண முடியாது, நம்மளால் வந்து ப்ரோக்ராம் போட்டு பண்ண முடியாது. அப்போ என்னன்னா ஒன்றை தொட்டு ஒன்று ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதான் வந்து இன்டர்ஃபேஸஸ் அப்படிம்பாங்க. ஒரு ரோபோட் இன்னொரு ரோபோட்டை தொடர்பு கொண்டு கம்ப்யூட்டர் மூலமாக கம்ப்யூட்டர் பேஸில் வந்து ஒர்க் ஆகணும் எல்லா ரோபோட்டும். ஸோ அதுக்கு ஒன்று இன்டராக்ட் பண்ணுறது தான் வந்து இன்டர்ஃபேஸஸ். சரியா? சரி, ரைட். என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ மனிதர்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா முதல் 2 hours 3 hours நல்ல ப்ரொடக்ஷன் வரும். அடுத்து போக என்ன ஆகும்னா அவங்களோட வேலைப்பாடுகள் வந்து வேலைப்பாடுகள் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இது ரோபோட் அப்படி கிடையாது, ஒரே மாதிரி ஒர்க் ஆகும். அப்போ என்ன, ப்ரொடக்டிவிட்டி பாதிக்கப்படாது, அதிகரிக்கும். அது மாதிரி குவாலிட்டி, நான் வந்து 10 ஜாப்பு மெஷர் பண்ணுறேன், மேலே வந்து 10 ஜாப்பு மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எல்லா ஜாப்புமே வந்து கரெக்டான மெஷர் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. மேபி சம்திங் 0.01 mm 0.2 mm மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரோபோட் அப்படி கிடையாது, கரெக்டான குவாலிட்டி கொடுக்கும். அது ஸ்கிராப் அண்ட் வேஸ்ட்டு குறைகிறது. இப்போ இந்த வேலையில் வந்து நம்ம தூக்குறோம், கொண்டு போகிறோம், சேர்க்குறோம், மிஷினிங் பண்ணுறோம்னு வச்சுக்கேன், நம்ம எப்படியாவது வேஸ்ட் பண்ணுவோம், ஏதாவது ஒரு விதங்களில் நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். அப்போ வந்து ரோபோட் அப்படி கிடையாது, நம்ம என்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன ஆகும், ஒர்க் ஆகும். அடுத்து ரிப்பிட்டேட்டிவ் ஒர்க்கு செலவு கிடைக்காது. அதாவது சில இடங்களில் வந்து ரிப்பிட்டேட்டிவாக சில வேலைகள் இருக்கும், அந்த விஷயங்கள் நம்ம ரிப்பிட்டேட்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெவலப் பண்ணுறப்ப. அப்போ அதில் வந்து செலவாகும், டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து ரோபோட் வந்து ரொம்பவே பயன்படுது. அடுத்து இன்வென்ட்ரி மெயின்டெனன்ஸு, உள்ளே போய் லோடு பண்ணுது அப்படின்னா எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்லி முதற்கொண்டு எல்லாமே வந்து ரெக்கார்ட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கு வந்து ஓவர் ஹெட் காஸ்ட்டு குறையும். அது ஓவர் ஹெட் காஸ்ட்டும் ஒன்றும் இல்லை, நம்ம பட்ஜெட்டில் போட்ட காஸ்ட்டை விட அதிகமாக எக்ஸ்ட்ரா செலவாகுது பார்த்தீங்களா, அந்த அதாவது இந்த விதங்களில் வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி, நம்ம போய் உள்ள எந்த வேலையும் நம்ம பார்க்க தேவையில்லை, எல்லாமே மிஷினே பார்த்துக்கும்.
டேமேஜ் ஆனாலும் மிஷினுக்கு தான் ஆகுமே தவிர நம்மளுக்கு எதுவும் ஆகப்படுறது இல்லை. நம்மளோட வேலை என்ன? ஒன்லி ப்ரோக்ராமிங். சரிங்களா? இதுதான் வந்து ரோபோட்டு. ஸோ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், கவனிங்க. இது வந்து டைப்ஸ் ஆஃப் சென்சார், டைப்ஸ் ஆஃப் ஏஜிவி. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஏஜிவியில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ்லெஸ் ட்ரெயின்ஸ், டவிங் வெஹிக்கிள்ஸ், ஃபோர்க் ட்ரக்ஸ், லைட் லோட் வெஹிக்கிள்ஸ், அசம்பிளி லைன் வெஹிக்கிள்ஸ், பேலட் ட்ரக், யூனிட் லோட் ட்ரக், கேமரா கைட் வெஹிக்கிள்ஸ், அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ கேமரா கைடட் ஏஜிவினா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். நம்ம வந்து சின்ன சின்ன இடங்கள்லாம் நம்மளால் போய் என்ன பண்ண முடியாது, கொஞ்சம் நெரிசலாக இருக்குது, உள்ளே போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னா இந்த கேமராவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளே இன்செட் பண்ணி, கேமரா வந்து ஒரு ரோபோட் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை வந்து அனுப்பி விட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபோட்டோ எடுத்து அதை வெரிஃபை பண்ணிக்குவாங்க. அதான் வந்து கேமரா கைடட் ஏஜிவி. அடுத்து வந்து ஃபோர்க்டு ஏஜிவினா ஒன்றும் கிடையாது. லோட அதாவது மெட்டீரியல்ஸை வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போய் எந்த இடத்துல சேர்க்கணுமோ டெலிவரி பண்ணுறது. பேலட்டு, கார்ஸ், ரோட்ஸ் போன்றவற்றை என்ன பண்ணிக்கலாம், ஃபோர்க்டு லிஃப்ட் இருப்பாங்க, அது மாதிரி லிஃப்ட் பண்ணி தேவையான இடங்களில் போய் டெலிவரி பண்ணுறது தான் வந்து ஃபோர்க்டு ஏஜிவி. அடுத்து இனர்சியல் கைடட் ஏஜிவி அப்படின்னா, இதில் ஏஜிவியை வந்து ஒரு மேக்னெட்டிக் சென்சிங் டிவைஸ் மூலமாக ஒரு எவ்வளவு யூனிட் அப்படின்ட்டு மெஷர் செய்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே பயன்படுது. என்ன அப்படின்னா, எவ்வளோ தூரம் மூவ் ஆகுறோம், எவ்வளோ லோடை தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் அதுவே போட்டு கொடுத்துரும். நம்ம தனியாக போகணும் அவசியம் கிடையாது. இப்போ நம்ம மெட்டீரியல் தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதனோட மெமரி சேவிங் ஆயிரும், இவ்வளோ லோடு வச்சு கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்து கால்குலேட் பண்ண தேவையில்லை, இவ்வளோ லோடு கொண்டு இவ்வளோ போய் அப்படிலாம் கிடையாது. இந்த தேதியில் வந்து ஏஜிபி எவ்வளோ கொண்டு போச்சு அப்படின்னா அது மூலமாக கம்ப்யூட்டர் நம்ம என்ன டேட்டாஸ் எடுத்துக்கலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆச்சு. ஸோ ஏன் அந்த டிஸ்டன்ஸை பார்க்குறோம் அப்படின்னா அடுத்த ட்ரிப் லே அவுட்டு போடுறப்போ வந்து அந்த டிஸ்டன்ஸை குறைக்க முடியுமான்னு பார்க்குறது வேண்டி. சரிங்களா? அதுக்கு மேலே லார்ஜ் சேசஸ் ஃபார் யூனிட் லோடு ஏஜியும் ஒன்றும் கிடையாது. பெரிய பெரிய பார்ட்ஸ்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிரான்ஸ்போர்ட் செய்கிறதுக்கு ரொம்ப சிரமம். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வெஹிக்கிளை பயன்படுத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லிஃப்ட் மெக்கானிசம் மூலமாக கொண்டு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டக்டோ போட்டு நான் சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னா சில இடங்களில் வந்து நம்ம கொஞ்சம் இழுத்து கொண்டு வர மாதிரி இருக்கும், அது நேராக தான் போகும். அது ஜஸ்ட்டு ஃபுல் டைப் ட்ரெயிலர் ஒரு லொக்கேஷனில் இருந்து ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த வெளியே கொண்டு வந்து வேறு பாதைக்கு சேர்க்கணும். அந்த மாதிரி தான் அதுக்காக சொன்ன மாதிரி கல் வெளிலாம் கொண்டு போய் விற்கிறப்ப வந்து வேறு பொசிஷனுக்கு போகணும், முன்னாடி இருந்து அந்த பொசிஷனை மாற்றி கொண்டு போவாங்க. அந்த ஒரு கான்செப்ட் தான். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நீங்கள் அதே எழுதக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த மெத்தட் சொல்கிறேன். அடுத்து வயர் கைடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி நடத்தின மாதிரி அந்த ஃப்ளோரில் நம்ம ஃபேக்ட்ரி ஃப்ளோரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு செப்பு வந்து நல்லா தோண்டி விட்டு உள்ளே வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி இல்லா வயரை வந்து பதிச்சிருவாங்க. பதிச்சுட்டு இந்த மேட்டை வந்து இந்த ஏஜி வந்து வச்சுட்டாங்கன்னா அந்த ஏஜி வந்து அந்த ஃப்ரீக்வன்சியோட எவ்வளோ இருக்கோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு கெப்பாசிட்டி உள்ள ஏஜி தான் இதில் போகும், இந்த ஏஜி அதுக்கு போகாது. அதுக்கப்புறம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், ஏஜிபியோட பார்த்து ஈஸியாக மாற்றலாம், கஷ்டப்பட தேவையில்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம், நம்ம வந்து பார்த்துக்கிட்டே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் ஏஜிபியோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது, சென்சிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது வந்து நமக்கு அதிகமாகவே இருக்குது. சேஃப்டி வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும், நம்ம பக்கா சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா எல்லாமே வந்து யூனிட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே மிஷின்ஸு தான். அதுக்கு வந்து உயிர் சேதானாலுமே வந்து நமக்கு அதாவது நம்மளுக்கு தான் உயிர் சேதானாலும் பிரச்சனை நம்மளுக்கு. ஆனால் அதை அங்கே அப்படி கிடையாது. இந்த மிஷின் அடிபட்டுச்சுன்னா அதில் என்னென்ன பார்ட்ஸ் அடிபட்டுருக்கோ அதையும் மாற்றிக்கலாம், இல்லை மிஷினே போச்சுன்னா வேறு மிஷின் மாற்றிக்கலாம். அதனால் வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சரி, அடுத்து ரோபோட். இந்த ரோபோட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து பொருள்களை கொண்டு போகிறதுக்கு நம்ம இந்த ரோபோட் பயன்படுத்தலாம். ஏன் மனிதர்களை வச்சு பயன்படுத்தலாம்ல? ஆனால் மனிதர்கள் வந்து ஒரே மாதிரி வேலை பார்க்க மாட்டாங்க, 8 hours 12 hours. ஸோ அதனால் வந்து என்ன ஆகும்னா சம் மிஸ்டேக்ஸ் நடக்கலாம், இல்லைன்னா ப்ரொடக்ஷனோட அந்த டைம் வந்து வேலை பார்க்கக்கூடிய டைம் வந்து அதிகப்படுத்திட்டாங்கன்னா ப்ரொடக்ஷன்ஸ் கம்மியாயிரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்காண்டி இந்த ரோபோட்டை வந்து இப்போ வந்து ஆட்டோமேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இந்த ரோபோட் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதான் அனாட்டமி ஆஃப் ரோபோட். மனிப்புலேட்டர் வேறு, அனாட்டமி வேறு.
சரிங்களா? இந்த ரோபோட்ஸில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா பேஸ், மணிப்புலேட்டர்ஸ், இன்டர்ஃபெக்டர்ஸ், டிரைவ்ஸ் ஆர் ஆக்சுவேட்டர்ஸ், சென்சார்ஸ், கண்ட்ரோலர்ஸ், இன்டர்ஃபேஸஸ். சரிங்களா? ஸோ பேஸ்னால் என்ன அப்படின்னா ரோபோட்டோட அடிப்பாகம் தான் பேஸ். இது ஃபிக்ஸ்டாக அல்லது நகரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? ஒரு பார்ட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒரு பார்ட் நகரக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிப்புலேட்டர்ஸ், அதாவது ரோபோட் அனாட்டமி. சரிங்களா? அனாட்டமி அப்படிம்போம். ஸோ நம்மளோட ஹியூமனோட உடல், கைகள், ஷோல்டர்ஸ்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம இதை படித்தோம்னா ஈஸியாக மனப்பாடம் ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் அசம்பிளி, பாடி அசம்பிளி, ஆர்ம் அசம்பிளி இதெல்லாம் சேர்ந்ததான் வந்து மணிப்புலேட்டர் அப்படின்றோம். இதை உங்களுக்கு தெரியுமில்ல, ஆர்ம் அசம்பிளி, ரிஸ்ட் அசம்பிளி. ஆம்ல உங்கள் கையில் எங்கே பாடி இருக்குது, உடம்பு பாடி, அதை ஒட்டி என்ன இருக்குது, ஷோல்டர் ஆர்ம் இருக்குது. சரிங்களா? அதனை ஒட்டி என்ன இருக்குது, ரிஸ்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்களை சொல்கிறது தான் வந்து நம்மளுக்கு மணிப்புலேட்டர்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து அதை மென்ஷன் பண்ணி காட்டியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாடி, ஆர்ம் அசம்பிளி ஒரு பொருளோட நிலையை நோக்கியும் நகரும், சரியான பொருளை நோக்கியும் நகரும். சரிங்களா? இதுதான் வந்து மணிப்புலேட்டர்ஸ். இந்த மணிப்புலேட்டர்ஸ் வந்து நிறைய ரொம்ப லிங்க் இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல இருந்து நம்ம ஜஸ்ட் ஒரு பாடியிலேருந்து கை எடுத்துக்கிட்டோம்னா ஷோல்டர்லேருந்து நீலேருந்து ரிஸ்ட்லேருந்து ஃபிங்கர்ஸ். ஸோ அந்த மாதிரி லிங்க் இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த ரோபோட்டுக்குமே வந்து நம்ம லிங்க் பண்ணியிருப்போம். இந்த ரோபோட் லிங்க் பண்ணதுனால என்ன இருக்குன்னா இதில் ஜாயிண்ட் அதிகமாக இருக்கும். இந்த ஜாயிண்டை உள்ளடக்கிய தான் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிம்பாங்க. ஜாயிண்ட் உள்ளடக்கியது வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்புறம் எண்ட் எஃபெக்டர்ஸ்னு ஒன்றும் இல்லை, ஜாப்பை வந்து கிரிப்பை பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கிரிப்பர் தான் எண்ட் எஃபெக்டர்ஸ். நம்மளோட விரல்களை வச்சு பிடிக்கிறோம்னா தான் வந்து கிரிப்பர்ஸ். அதுக்குள்ள இந்த ஸோ நம்ம விரலுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி அதுக்கப்புறம் ரிஸ்ட்டு, அதை வந்து கிரிப்பர்ஸ் அப்படின்னா இந்த கிரிப்பர்ஸுக்கு பேஸ் பண்ணி தான் ஃபிங்கர் இருக்கும். சரிங்களா? கிரிப்பை பேஸ் பண்ணி தான் ஃபிங்கர் இருக்கும். இந்த ஃபிங்கருக்கு நடுவில் ஏதாவது நம்ம பொருளை கொண்டு போகணும்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் சென்சார் இருக்கும், இல்லைன்னா கான்டாக்ட் சென்சார் இருக்கும். டக்குன்னு அந்த ஜாப்புக்கு ஹோல்டு பண்ணி டக்குன்னு ரொட்டேட் ஆகிட்டு இந்த இடத்துல வைக்கும். எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கும். நம்ம பொருள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ்ஸ் ஆர் ஆக்சுவேட்டர்ஸ். சரி, இப்படிலாம் செய்யுதில்ல, அதை வந்து நம்ம எப்படி ஆக்சுவேட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு பயன்படக்கூடியதான் வந்து ஹைட்ராலிக் த்ரெட், நியூமேட்டிக் த்ரெட், எலக்ட்ரிக்கல் த்ரெட். ஸோ உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ்லாம் எல்லாம் ஓகே. இப்போ அந்த பைப் போகுது, இது என்ன ஏர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பவர் சப்ளை கொடுத்து யூஸ் பண்ணலாம். ஏர் பயன்படுத்துகிறோம்னா நியூமேட்டிக் டிரைவு, பவர் சப்ளை கொடுத்து பண்ணோம்னா எலக்ட்ரிக்கல் டிரைவு, ஆயில் கொடுத்து பண்ணோம்னா ஹைட்ராலிக் டிரைவு. ஏன்னா இங்கேருந்து இது வெளியே வரணும். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து இது வந்து தனியாக ரொட்டேட் ஆகணும். அதாவது இப்படி இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகணும். அதுக்கப்புறம் இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகணும். இந்த ஃபிங்கர்ஸ் வந்து ரொட்டேட் ஆகணும். ஸோ எல்லா டைரக்ஷன்லையுமே வந்து இதனுடைய பார்ட்ஸ் வந்து மூவ் ஆகும். அதனால் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பொருள்களை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். நம்ம என்ன ஜாப் வந்து யூஸ் பண்ணோமோ அதுக்கேற்ற மாதிரி ரோபோட்டோட கெப்பாசிட்டி கொஞ்சம் பெருசாகவோ நம்ம வைக்கலாம். இல்லை சென்சார்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏகப்பட்ட சென்சார்ஸ் இருக்குது இதில். ஸோ இந்த சென்சார்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபீட்பேக் டிவைஸ் மாதிரி தான் அது வந்து. ஸோ சென்சிங் பண்ணிகிட்டே போகும். ஸோ இப்போ வந்து எனக்கு தனியாக கவுண்டிங் பண்ண அவசியம் கிடையாது. கவுண்டிங் சென்சாரு. சரிங்களா? ஸோ அந்த சென்சாரை கிராஸ் பண்ணி போகிறப்ப கவுண்டிங் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் சென்சார் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, டிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா டக்குன்னு ஆஃப் ஆகுது, மோட்டர் ஆஃப் ஆகுது, மோட்டர் ஆன் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சென்சார்ஸ் மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து கண்ட்ரோல். எல்லாமே பண்ணுறோம், நம்ம எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் இருக்கணும்ல. அதுவுமே வந்து ரோபோட்டோட மூமெண்ட்ஸ் வந்து வேகமாக இருக்கும், எவ்வளோ ஸ்பீடாக இருக்கணும், நார்மலாக இருக்கணுமா, இல்லைனா வந்து எமர்ஜென்சிக்கு ஏதாவது செய்ய பண்ணணும், கொஞ்சம் ஸ்பீடாக கொடுக்கணும், ஸ்பீடாக கொடுத்தா ஆக்சிடென்ட் ஆகுமா, கரெக்டாக செய்யுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து இன்டர்ஃபேஸஸ். இதில் ஒன்றும் கிடையாது, கம்ப்யூட்டருக்கு நடக்கக்கூடிய ப்ரோக்ராம் மூலமாகவோ இந்த ரோபோட்டை வந்து என்ன பண்ணுறோம், இன்டராக்ட் பண்ணுறோம். அதான் வந்து இன்டர்ஃபேஸஸ். இதே ஒரே கம்ப்யூட்டர் மூலமாக 4-5 ப்ரோக்ராமை இன்ஸ்டால் பண்ணி 4-5 ரோபோ நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கும். ஏன்னா மேனுவல் ஒர்க் மாதிரி இல்லாமல் இது மிஷினோட ஒர்க்கு. அதனால் வந்து என்ன ஆகும், நார்மலாக போய்கிட்டே இருக்கும். ப்ரொடக்ஷன் நிற்காது. நீட்டாக என்னென்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக
அடுத்து வந்து குவாலிட்டியும் தரமாக இருக்கும். நம்ம சப்போஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே வந்து மிஷின்ஸ் மிஸ்டேக் பண்ணாது, கரெக்டாக குவாலிட்டி தரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்பப்போ மிஸ்டேக் பண்ணுறதுனால ஸ்க்ராப்பு வேஸ்ட்லாம் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஆனால் ரோபோட் அப்படி கிடையாது. சரிங்களா, நம்ம உள்ள ரோபோட்டை விட்றோம் அப்படின்னா அதுக்கு ப்ரோக்ராம்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி தான் உள்ள விடுவோம். ஸோ அதனால் வந்து ஸ்க்ராப் வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அடுத்து ரிப்பிட்டேட்டிவ் இருக்குது, திரும்ப திரும்ப சில வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும் மேனுவல் ஒர்க். ஸோ அது ரோபோட் அப்படி கிடையாது. தனியாக வந்து நமக்கு கமெண்ட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அதுவும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து குட் மெட்டீரியல் வந்து மெஷர் பண்ணுறது. நம்ம வந்து மெட்டீரியல் எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ எடுத்திருக்கோம், இன்றைக்கி எவ்வளோ ப்ரொடக்ஷன் போய் டெலிவரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம தனியாகவே கால்குலேட் பண்ண தேவையில்லை. அந்த ரோபோட் வந்து பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து நமக்கு தகவல் கிடைச்சிடும். அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து தேவையில்லாத செலவுகள், ஓவர்ஹெட் காஸ்ட் தேவையில்லாத செலவு. ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருப்போம், இருந்தாலுமே வந்து சில தவறுகள்னால நம்ம கொஞ்சம் அதிகமாக செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அப்படின்றதுக்கு வந்து அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லேபர்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் வந்து சேஃப்டி செலவும் நம்மளுக்கு கம்மி. சரிங்களா, இது ஒரு ரோபோட் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். அதை வந்து நம்ம எஃப்எம்எஸ் பார்த்தோம், வந்து ஏஜிவி பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட். இந்த 3 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக ஒன்று வரும். சரிங்களா, அதனால் வந்து படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து டேட் வந்துடும். சரிங்களா, அதனால் வந்து ஃபீஸ் கட்டாதவங்க, மறுபடியும் சொல்கிறேன், ஃபீஸ் கட்டாதவங்க ஃபீஸ் கட்டுங்க, டிலே பண்ண வேணாம். அந்த இடத்த வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாமல் டக்குன்னு இப்போயே வந்து நீங்கள் எனக்கு ஃப்ரீயாக இருக்கீங்க, ஒரு நாள் ஒரு நாள் வர்றீங்க அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஃபீஸை கட்டிட்டு எல்லா வேலையும் முடிச்சிடுங்க. அசைன்மெண்ட் ஒர்க்கு, ரெக்கார்டு ஒர்க்கு வந்து கடைசியில் போய் நிற்காதீங்க, ரொம்ப சிரமப்படுவீங்க. அதனால் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 1 hour 2 hours உட்காந்து எழுதுங்க, எழுதி படிங்க. சரிங்களா, அதுதான் உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. சரிங்களா, ஓகே.